நம்மளுடைய வெள்ளை முடிகளை எப்பயுமே வெளியே தெரியாமல் கருப்பாகவே மாற்றிக்கலாங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்ச நாள்லேயே நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருனே மாற ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை எப்படி பயன்படுத்தி நம்மளுடைய வெள்ளை முடிகளை எப்படி கருமையாக்கிக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற பொருள் பார்த்திங்க அப்படின்னா பப்பாளியோட இலைங்க. இந்த பப்பாளி இலையை வச்சு தான் இப்போ நம்ம இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இன்ஸ்டன்ட் ஹேர் டைனா நம்மளுடைய வெள்ளை முடிகள் எப்போல்லாம் நம்மளுக்கு தெரியுதோ அந்த டைமில் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பயன்படுத்தி நம்மளுடைய முடியை கருமையாக்கிக்கலாம். ரெகுலராக நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது இந்த நேச்சுரலான பொருட்களில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் நம்மளுடைய முடியில் இறங்கும். நம்மளுடைய ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். கொஞ்ச நாள்லேயே முடி நல்லா கருமையாக மாறிடும். இப்போ துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதோட இன்னொரு பொருளும் சேர்த்து தான் நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த பப்பாளி இலையை வச்சு நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டை தயார் பண்ணுறது மாதிரி ஹேர் டையும் ப்ரிப்பேர் பண்ணலாங்க. ரெகுலராக அப்ளை பண்ணுற ஹேர் டையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். அடி கனமாக இருக்கிற கடாயாக பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லை இரும்பு கடாய் கிடைச்சாலும் ஓகே. சேர்த்துட்டு இதை ஸ்டவ்வோட ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். அந்த பச்சை பசேல் இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா கருகருன்னு ஆகணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். நம்ம தயாரிக்க போகிற இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டைக்கு இந்த பப்பாளி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த பப்பாளியில் இருக்கிற நிறைய சத்துக்கள் நம்மளுடைய ஹேருக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ அதோட பூண்டோட தோலுங்க. பூண்டு உரிக்கும் போது நம்ம தோலை சேர்த்து வச்சிங்கன்னா அதை வச்சு நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது அதையும் ஒரு கைப்பிடி அளவு நான் சேர்த்துருக்கேன். நிறையா செஞ்சு நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அந்த டைமும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் செய்திருக்கிற அளவு பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்மளுக்கு வெள்ளை முடி முன்னாடிலாம் இருக்கும் பார்த்திங்களா, காதோரத்தில் நெத்தியோரத்தில், அந்த டைமில் நம்ம இதை கொஞ்சமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். டக்குன்னு டச்சப் செஞ்சுட்டு போயிட்டு வந்துடலாம். நீங்கள் பல்காக செஞ்சு வச்சுக்கிட்டாலுமே இது கெட்டே போகாதுங்க. எத்தனை வருஷம் ஆனாலுமே இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை பொடி கெட்டு போகவே போகாது. நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய முடி வந்துடுது. குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் இருக்கிறாங்க, பிஜியில் தங்கி வேலைக்கு போகிறாங்க. ஓவர் ஸ்ட்ரெஸ்னால அவங்களுடைய முடிகள் சீக்கிரமே வெள்ளையாக போயிடுது. என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் பியூட்டி பார்லர் போய் அங்கே கண்ட கெமிக்கல் ஹேர் டைஸ்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற முடிகள் கூட பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளையாக மாற ஆரம்பிச்சிடும். 1-2 வெள்ளை முடி இருந்தது பார்த்திங்கன்னா நம்ம கண்ட கெமிக்கல் ஹேர் டையை யூஸ் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற முடிகள் கூட வெள்ளையாகி தலை பூரா கொஞ்ச நாள்லே ஒரு 20, 25, 30 வயசு வரத்துக்குள்ளாரையே பார்த்திங்கன்னா முடி ஃபுல்லாகவே தலை ஃபுல்லாகவே அப்படியே வெள்ளையாகவே மாறிடும். அந்த மாதிரி செய்திடாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நேச்சுரலான இன்ஸ்டன்ட் ஹேர் டை இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய முடிகளை நம்ம பாதுகாத்துக்கலாம். வெள்ளை முடி வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நாளாகுங்க. நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது எவ்வளோ வயசானாலுமே உங்களுக்கு வேறு வெள்ளை முடி கூட தெரியவே தெரியாதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த 2 பொருட்களையும் சேர்த்து நம்ம நல்லா இன்ஸ்டன்ட் ஹேர் டைக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி நெருப்பு வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள். அதுக்குள்ளார நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. இல்லை உங்களுக்கு இதிலே நீங்கள் ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் கருப்பாகிறதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா இந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா கருப்பாக மாறிடும். இப்போ பார்த்திங்களா, நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அடிக்கணுங்க. அடிச்சுட்டு ஒரு வேளை உங்களுக்கு நைஸாக அடிக்க முடியலன்னா நீங்கள் சலிச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு நல்லா நைஸாகவே அடித்து எடுத்துட்டேன். இப்போது இந்த பொடியை நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் அந்த மாதிரி நல்லா ஏர் டைட்டாக இருக்கிற பாக்ஸாக பாட்டிலாக பார்த்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணாலுமே நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருகருன்னு மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு கிளம்புறோம், டக்குன்னு பார்த்தா காதோரத்தில் வெள்ளை முடி இருக்கும். கவலையே படாமல் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பயன்படுத்தி நம்மளுடைய முடியை நல்லா கருகருன்னு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி இன்ஸ்டன்ட் ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு அதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக பொடி, நான் இப்போ கொஞ்சம் தான் ஆயில் சேர்த்தேன் இல்லையா, கொஞ்சமாக பொடி எடுத்துக்கோங்க. பொடி எடுத்துட்டு நீங்கள் வந்து எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டே தான் நம்ம டக்குன்னு வந்து முடியில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வெள்ளை முடி பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்க. நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்புவோம், திடீர்னு பார்த்தா நம்மளுடைய ஹேரில் வெள்ளை முடி தெரியும். அந்த மாதிரி டைமில் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டே வந்து நம்மளுக்கு 100% ஒர்க் ஆகுங்க. இதை வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா, கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ காதோரத்தில் அங்கெல்லாம் வந்து நெத்தி முன்னாடி எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாங்க. வந்து சீப்பு வச்சு சீவிடணும். சீவிட்டு எங்கே வேணாலும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டே பொறுத்த வரைக்கும் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். ஆனால் சாதாரணமாக தண்ணி ஊற்றி கழுவுனீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டே போகவே போகாதுங்க. நல்லா வந்து பிடிச்சிக்கும் முடியல. நல்லா தலையும் சீவிடுவோமா, இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஹேரை வந்து கோம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மிச்சம் மீதி இருக்கிற துகள்கள் எல்லாமே சீப்பில் வந்துடும். இதுக்குன்னு தனியாக ஒரு சீப்பு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் சீவிட்டிங்கன்னா அந்த துகள்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து அந்த கருப்பு வந்து போகவே போகாது. முடியில் அப்படியே பிடிச்சிக்கோங்க. முடி வந்து நல்லா கருகருன்னு இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போட்டிருக்கிற அந்த பப்பாளி நம்ம சேர்த்த எல்லா 2 பொருளுமே பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு வந்து ஒரு சூப்பரான ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். அதனால் வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. ஹேர் க்ரோத்து செம்மையாகும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா முடிகளுமே நல்லா கருமையாக மாறிடும். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி கலவுறேன் பார்த்தீங்களா, துகள்லாம் கீழே விழுகுது. நீங்கள் சீப்பு போட்டு ஹேரில் சீவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து டை அடித்த மாதிரியே தெரியாதுங்க. கையில் ஒட்டும், ட்ரெஸ்ஸில் ஒட்டும் அப்படின்ற பயம் எல்லாமே இருக்கிறது வேண்டாம். முடி வந்து நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக மாறிடும். ஓகேவா? இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டேயை பயன்படுத்தி நம்ம எப்போ வேணாலும் நம்மளுடைய வெள்ளை முடியை வந்து கருப்பாக்கிக்கலாம். எப்பயுமே 70-80 வயசானாலுமே பார்த்திங்கன்னா இதை அப்ளை பண்ணிக்கலாம். இதில் எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரதில்லை. 80 வயசு பாட்டி கூட இதை அப்ளை பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டேயை நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும். பக்காவான 100% ரிசல்ட் கிடைக்கும். செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில்